ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழம்பியிருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக வேணும்னே வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களாப்பா, இந்த காவேரி நிலைமையை நினச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே காவேரி போய் செம்ம டென்ஷனாக ராகினி ஒரே அற விடுறாங்க. உடனே ராகினி கீழே விட போகிறாங்க. ஓடி வந்து அவங்க அப்பா பிடிக்கிறாரு. ஏய் காவேரி, உனக்கு அவ்வளோதான், உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோதான் மரியாதை. நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க. என் புருஷனை எனக்கு காப்பாற்ற தெரியும். தேவையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான். அவர் வெளியே வரமாட்டார் நினச்சிக்கா. அவர் வெளியே வர வைப்பேன், பொண்டாட்டின்னு நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கிட்ட செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே அந்த டைமில் தாத்தா வராரு, வண்டியிலேருந்து இறங்கி வக்கீல் கூட. உடனே தாத்தா போய் பார்க்குறாங்க. என்ன தாத்தா என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லைம்மா வக்கீலை கூட்டினுட்டேன், இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது, வாமா போய் பார்க்கலான்னு. தாத்தா வக்கீலை கூட்டினு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது தாத்தா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு வக்கீல் கேட்குறா. சார், விஜய் மேலே போட்டிருக்கிறது வேறு ஒரு கேஸ் சார். இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டே விஜய் தான் பண்ணாருன்ற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. ஐயோ, அந்த கேஸு வந்து சாதா கேஸ் தான் நாங்கள் நினச்சோம், விசாரிக்க தானே கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு விஜய் சொன்னாரா அப்படின்னு. இல்லை சார், இதுதான் முக்கியம், நீங்கள் வேணால் ஒரு ஸ்டேஷனில் போய் கேட்டு பாருங்கள். சரி, நான் போய் ஸ்டேஷனில் கேட்டுட்டு வரேம்மா, என்ன ஆச்சு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னோடனே. சரி, அவர் போய் பார்க்கட்டும் தாத்தா, நம்ம போய் முதல்ல அஜயோட அம்மாவை பார்க்கலாம். எதுக்கும் அஜயோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்னோடனே. தாத்தா, உங்கள் பொண்ணை பார்த்தா தான் அது வேலையாகும், ஏன்னா கேஸ் கொடுத்துருக்கிறதே வந்து உங்கள் மாப்பிள்ளை தான். என்னம்மா சொல்கிற, யார் கொடுத்துருக்கான்ற, எல்லாம் அவர் தான் தாத்தா, அந்த அன்பரசு தான் கொடுத்துருக்காரு கேஸு. இப்போ அவர் வாபஸ் வாங்கணும்னா அது வந்து நம்ம அத்தையால் தான் முடியும் அப்படின்னு. சரி மனப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இங்கே நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா, நீயே சொல்லுறாதா, இதெல்லாம் வந்து அடுக்குமா, இப்படி பண்ணுறாரு மாப்பிள்ளை, விஜய் என்ன தப்பு பண்ணா, அவனுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு. பா எனக்கு எல்லாம் புரியுதுப்பா, ஆனால் என்னால் முடியாதேப்பா, ஏன்னா அவரை மீறி என்னால் இப்படிப்பா வர முடியும்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியே பேசியிருந்தா வேலைக்கே ஆகாது. அப்போது எந்த தப்புமே செய்யாத விஜய் வந்து தண்டனை அனுபவிக்கலாமா, அதுவும் வந்து உங்கள் வீட்டுக்காரரும் ஜெயிலுக்கு தான் போவார், நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாத்த, நான் சொல்கிறது உண்மைதான், உங்கள் வீட்டுக்காரு விஜய் 2 பேருமே ஜெயிலுக்கு போயிடுவாங்க, இதெல்லாம் தேவையா, நீங்களே சொல்லுங்க அத்தை அப்படின்னு. ஆமாம், இது தேவையில்லாத பிரச்சனை தான், ஆனால் விஜய் பாவம் தான், விஜய் பாவம் இல்லை, அப்போ நீங்கள் விஜய்க்காக எதுவும் பண்ண மாட்டீங்களானோ. என்னம்மா நீ விஜயோட சித்தியாக இருந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க, உன் அக்கா இருந்தால் இந்த நிலைமையில் விஜய் விடுவாளா, நீயே சொல்லு, அவங்க அக்காவோட ஸ்தானத்தில் நீ தினமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னோன்னே. சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ராதா. இங்கே ராதா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற, அப்போ உன் வீட்டுக்கார் போய் சொல்கிறாருன்னு சொல்கிறியா. ஆமாம் சார், அவர் போய் தான் சொல்கிறாரு. சரிம்மா, அவர் எதுக்காக போய் சொல்லணும் அப்படின்னு. சார், இதுதான் சார் நடந்த விஷயம், அவர் வீட்டை விட்டு விஜய் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டான் சார், சின்ன வயசுலேருந்து விஜயை நாங்கள் தான் சார் பார்த்துக்கிட்டோம், அதே வீட்டில் தங்கி பார்த்துக்கிட்டோம், விஜயோட சொத்து தான் சார் அது, அதெல்லாம் அவங்க அப்பாவை சம்பாரித்த சொத்து சார், அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் அதை நான் நிறைய வாட்டி என் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கேன், அதை அவர் கேட்கவே மாட்டேன்றாரு, அந்த சொத்து மேலே இவருக்கும் வந்து ரொம்ப ஆசை சார், அதனால் அங்கேயே இருந்தார், நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல, அடுத்து வந்து வீட்டை விட்டு அமிச்சோடனே பழி வாங்குறாரு சார். இப்போது மெயினாக வந்து என் பையனே வீட்டை விட்டு விஜய் அமிச்சதால் எப்படியாவது விஜயை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காரு சார், உண்மை அதுதான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையா நீ இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்க, நீ என்னமோ உண்மை சொல்கிற மாதிரி ஓவராக பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அது வந்து அப்படின்றாரு. இப்போ உங்கள் ஒய்ஃப் உண்மையை சொல்லலாம், எனக்கும் இந்த உண்மை தெரிய வராமல் போயிருக்கோம், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லாம் முடித்து வந்து விஜய் வந்து உள்ளே தான் போயிருக்கணும், அதுக்கப்புறம் விஜய் வர எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா, நீயும் உள்ளே போயிருப்ப, தேவையில்லாத வேலையில் ஏன் செய்கிறீங்க, உங்களோட பர்சனல் விஷயத்துக்காக ஏன் தேவையில்லாமல் வந்து எங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்றாங்க. சார் அது வந்து சார் அப்படின்னு வாய் மூடியா, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, இந்நேரம் ஒய்ஃப் சொல்லலைன்னா என்ன ஆயிருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு. சரிங்க சார், விஜய் ரிலீஸ் பண்ணிடுங்க சார் தயவு செய்து அப்படின்னு. சரிம்மா, உன் வீட்டுக்கார் வாபஸ் வாங்கிட்டு சொல்லிடு, இப்போ ஃபார்மாலிட்டிஸ் இப்போயே முடிச்சிடலாம், ஏங்க வாபஸ் வாங்குங்க அப்படின்றாங்க. கேட்டு நான் முடியாது ராதா அப்படின்னு. இப்போ முடியுமா முடியாதான்னு வேறு வழியில் வாங்குறாரு.